ஓம் சரவண பவனின் அருள் வாக்கு. இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் இன்று ஏற்படும். உங்களுக்கான நல்ல வேலை கிடைக்கப் போகிறது. உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை. வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு அளவில்லை. அந்த கஷ்டங்கள் உனது கர்ம வினைகள் மூலம்தான் வந்தது. உனது கர்ம வினைகள் யாவையும் குறைந்து கொண்டே வருகிறது. அதை குறைப்பவன் யார் தெரியுமா? முருகன்தான். உனது பூர்வ ஜன்ம கர்ம வினைகள் குறைத்து கொண்டே வருகிறார் நமது முருகன். உனது தலையெழுத்தை முருகன் மாற்றி எழுதுகிறான். நீ கவலைப்படாதே, உனக்காக முருகன் இருக்கிறான். கந்தர் அலங்கார பாடலில் அவர் கூறிய அருணகிரிநாதர் கூறியவாறு, செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும், அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்கின்ற பாடலுக்கு ஏற்றவாறு உனது தலையெழுத்தை, பிரம்மா எழுதிய தலையெழுத்தை அழிக்கும் வல்லமை கொண்டவன், அதை மாற்றும் வல்லமை கொண்டவன் ஒருவனே, அவன்தான் முருகன். எனவே முருகன் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறார். நிரந்தரமாக உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார். அதை நீ மறந்து விடாதே. முருகனுக்கு நீ ஒவ்வொரு காரியத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும் நீ அவருக்கு நன்றியை செலுத்து. எப்பொழுதும் அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டே இரு. அவருடைய முகத்தை உன் கண் முன்னே கொண்டு வந்து ஓம் முருகா, ஓம் சரவண பவ ஓம் என்று சொல். அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமாக ஓம் சரவண பவ ஓம் என்று இன்று நீ 108 தடவை சொல்ல வேண்டும். சொல்லி இந்த பதிவில் ஓம் சரவண பவ என்று ஒரு முறையாவது பதிவிட்டு முழு பலனை, கந்தனின் முழு பலனை, ஓம் சரவண பவனின் முழு பலனை பெறுவாயாக. இது சத்திய வாக்கு. இதை கேட்டால், இதை செய்தால் உன் தலையெழுத்து கட்டாயம் மாறும். ஓம் சரவண பவ ஓம். நன்றி, வணக்கம்.